திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 27ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். மவுனம்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ. மை டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையில் மாற்றப்பட வேண்டியது மனம் மட்டுமே என்ற வகையில் இன்று 2வது பாடத்தை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. செம்மையான மனமே நாம் அடையப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். செம்மை என்ற ஒரு சொல்லுக்கே மிகவும் நுட்பமான ஆழமான பொருள் உண்டு. மனதை செம்மையாக்குவதற்காகவே இவ்வளவு பயிற்சிகளும் தியான முறைகளும் வகுக்கப்பட்டுள்ளன. மந்திர ஜபம், மூச்சு பயிற்சி, தியானம், வழிபாடு போன்ற எல்லாம் மனதை செம்மையாக்குவதற்காகவே. ஆனால் நாம் வழிமுறைகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு நோக்கத்தை மறந்து விடுவதால் முழுமையான பலனை நாம் அடைய முடிவதில்லை. நேற்றைய பாடத்தில் ஃபீலிங் இஸ் தி சீக்ரெட், எமோஷன் இஸ் தி சீக்ரெட் என்று பார்த்தோம். ஆழ் மனதிற்கு தகவல் அனுப்ப உணர்வுகள் மூலமாகவே முடியும். உணர்வுகளுடன் செல்லும் படமே உள்ளே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் நேற்றைக்கு நாம் பார்த்தோம். நல்ல புத்தகங்களை படிப்பதின் மூலமாக நாம் நல்ல உணர்வுகளை உருவாக்க முடியும். நல்ல நண்பர்களுடன் இருப்பதின் மூலமாகவும் நாம் அதை இயல்பாக செய்ய முடியும். சத் சங்கம் என்று சொல்வார்கள். சத் சங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி என்று பஜகோவிந்தத்தில் இந்த சத் சங்கம் என்பது நம்மை ஜீவன் முக்தி வரை கொண்டு சென்று சேர்க்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே நம்மை சுற்றி உள்ளவர்கள் யாருடன் நாம் தொடர்பில் இருக்கிறோமோ அவர்களுடைய தன்மை என்ன என்பதை பார்த்து சரியான நபர்களிடம் நாம் தொடர்பில் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தபடியாக இரவு நாம் உறங்கச் செல்வதற்கு முன்பு உள்ள அந்த நேரம் ஒரு 10 நிமிடம் உறக்கமும் இல்லாமல் விழிப்பும் இல்லாமல் இருக்கின்ற அந்த நேரம் நாம் ஆழ் மனதை சென்றடைவதற்கான அற்புதமான வாயில். எனவே உங்களுடைய அந்த கோல் அடைவதற்கான இலக்கை பற்றிய கனவுகளை, இலக்கை அடைவதை போன்ற கற்பனையை, இவற்றையெல்லாம் நீங்கள் அந்த தூங்க முன்பு உள்ள நேரத்தில் செய்தால் மிகவும் பலனுடையதாக இருக்கும். அதே போல காலையில் எழுந்ததும் முதல் சிந்தனையாக படுக்கையை விட்டு எழுவதற்கு முன்பாக இதை நீங்கள் செய்யும் பொழுது படைப்பாற்றல் மிக்க அந்த நேரம் உங்களுக்கு நிறைய வழிகளை காட்டித்தரும். அருவி போல கொட்டும் ஐடியாக்கள். எனவேதான் நாம் திருநிறை வைகரை என்ற குழுவையை ஆரம்பித்தோம். அடுத்ததான ஒரு முக்கியமான விஷயம் நன்றி உணர்வு. நன்றி உணர்வு புத்தகம் வைத்திருப்பீர்கள். இந்த ஒரு மாதம் பயிற்சியே மொத்தமாக அதன் அடிப்படையிலேயே வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இந்த நன்றி உணர்வு ஒரு மாயாஜாலம் செய்ய வல்லதாக இருக்கிறது. இந்த நன்றி உணர்வு இருக்கும் பொழுது நம்மிடம்
எதிர்மறை உணர்வுகள் உண்டாவதில்லை. இதை நீங்களும் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீர்கள். எது நடந்த பொழுதும், அதாவது நாம் இதுவரை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்திற்கும் நன்றியுடன் இருக்கும் பொழுது நமக்கு அபரிமிதம் உண்டாகும். மேலும் மேலும் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நாம் இதுவரை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்தின் மீதும் அல்லது பலவற்றின் மீது குறைபாடுடையவர்களாக இருந்தால் நம்மிடம் இருந்து அதுவும் பிடுங்கிக் கொள்ளப்படும் என்பதே இந்த ரகசியம். எனவே நண்பர்களே, உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு முதலில் நீங்கள் நன்றி உணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும். அது செல்வமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவாக வேண்டும், அறிவாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். முதலில் உங்களுக்கு எது வழங்கப்பட்டிருக்கிறதோ அது இறைவனின் ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் உணர்ந்து உணர்வுபூர்வமாக அதற்கு நீங்கள் நன்றியுடன் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதம் உண்டாகும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது கெட்ட சம்பவங்கள் நடந்தால் கூட அதற்கு கூட நாம் உடனே ரியாக்ட் பண்ணாமல் கோபம், கவலை, துக்கம் இந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் அதன் பின்னால் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். பொதுவாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று. சில காரியங்கள் அந்த சமயத்தில் அதுக்கு நடக்கும் பொழுது தீயதாக நமக்கு தோன்றும், கெட்டதாக நமக்கு தோன்றும். ஒரு 6 மாதமோ அல்லது 1 வருடமோ அல்லது 5 வருடமோ கழித்து நாம் அதை திரும்ப ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு நன்மையே விளைந்திருப்பதை காண்போம். இதை பயிற்சியாக கூட நீங்கள் செய்திருப்பீர்கள். இப்படி நாம் நமக்கு வாழ்வில் நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களில் கூட காலப்போக்கில் அதன் பின்னால் உள்ள நன்மை நமக்கு தெரிய வரும் என்று அறிவுறுத்தி கொண்டு அதற்கும் நாம் நன்றியுடன் இருந்தால் எல்லாம் நலமே. அடுத்ததாக ஒரு சுய பேச்சு என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. பொதுவாக ஒரு விஷயத்தை, ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது உங்கள் மனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஒரு காரியம் செய்யணும்னு முடிவு பண்ணும் பொழுது உங்கள் மனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இதெல்லாம் உன்னால் முடியுமா? இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பார்த்துட்டாங்க, ஒருத்தருனாலே முடியல, உன்னால் மட்டும் என்ன ஆக போகுது? பணம் சம்பாதிக்கிறதுனா அதெல்லாம் என்ன பணம் மரத்துலையா காய்ச்சி தொங்குது? பணம் சம்பாதிக்கிறதுனா அவ்வளவு ஈஸியா? இப்படி எல்லாம் இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ், நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய நம்பிக்கைகள், இதெல்லாம் நம்ம மனம் நம்மோடு உரையாடும் பொழுது நாம் சிறிது கண்டிப்பாகவே அந்த உரையாடலை நிறுத்திவிட்டு நேர்மறையாக உரையாட ஆரம்பிக்க வேண்டும். இதை நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது வாய்விட்டே கூட நீங்கள் பேசலாம். வாய்விட்டு பேசும் பொழுது அதற்கு இன்னும் சக்தி அதிகமாக இருக்கும். உங்களுடைய கோல் இருக்குது, இதையும் நீங்கள் வாய்விட்டு சத்தமாக சொல்லலாம். செல்ஃப் டாக் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய ஆழ்மனம் நாம் பேசுவனவற்றையும் படிப்பனவற்றையும் கேட்பனவற்றையும் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு நல்லது கெட்டது என்ற எந்த பாகுபாடும் அதற்கு கிடையாது. எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் விதைத்தீர்களானால் அது அதையே நடத்தி கொடுக்கும். அது ஒரு பூதம் போன்றது, அலிபாபாவினுடைய பூதம் போல. நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை செய்து கொடுக்கும். எதிர்மறை விஷயங்களை நீங்கள் நம்பினால், செய்தால், அது அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அதை ஒத்த விஷயங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். எனவே உங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள், உங்கள் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள், உங்கள் உடலிலிருந்து வெளிப்படுகின்ற செயல்கள் அனைத்தும் இலக்கு நோக்கியதாக, நேர்மறையானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். மொத்த தொகுப்பாக கூறுவதென்றால், நேர்மறை
எண்ணங்களையும் உணர்வுகளையும் வளர்த்து கொள்ளுங்கள். நன்றி உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். இருப்பவற்றிற்கு நன்றி உணர்வோடு இருந்தால் எல்லாம் உங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இந்த 28 நாட்கள் குழுவில் பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நமது நன்றி உணர்வு பாடத்தில் மாயாஜால கண்ணாடி பற்றி கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு அதிகாலை வணக்கம். நான் கீதா பேசுகிறேன். இன்றைக்கி டாபிக் மாயாஜால கண்ணாடி. நாம் நன்றி உணர்வு அப்படிங்கிற வார்த்தையை தெரிகிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியுலகத்தை மாற்றுறதுக்காகவும் வெளியில் நடக்கிறது எல்லாமே தப்பாக தான் நடக்குது, எனக்குன்ட்டு நடக்கிறது ஏன் இப்படி நடக்குது, அப்போ இந்த மக்கள் சரியில்லை, என் கூட பழகிறவங்க சரியில்லை, எனக்கு சுற்றி நடக்கிற சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு அதை மாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி நம்மளோட சந்தோஷத்தை நிறையா இழந்துட்டு இருந்திருப்போம். நாம் இப்போ நன்றி உணர்வு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அதை மாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணாமல் நம்மளை மாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நம்ம மாறும்போது நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே நேர்மறை எண்ணங்களாக இருக்கும். நேர்மறை எண்ணங்களாக இருந்தது அப்படின்னா நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம ஈர்க்கிற விஷயங்கள், பொருட்கள் எல்லாமே நேர்மறையாக இருக்கும். அப்போ நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாமே நேர்மறையாக இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே நேர்மறையாக தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஈர்த்தும் போது நம்மளுக்கு வாழ்க்கையில் செல்வ வளங்களும் ஆரோக்கியமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அபரிவிதமான நம்மளை சேரும். மைக்கேல் ஜாக்சன் பாட்டில் வர்ற மாதிரி கண்ணாடியில் உள்ள நபரை மாற்றுங்கள், உங்கள் உலகம் தானாக மாறும் அப்படிங்கிறது உண்மைதானங்க. நம்ம இன்றைக்கி நம்ம செய்ய போகிற செயல்முறை பயிற்சி என்ன அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அந்த தெரிகிற நபரை பார்த்து நம்ம அவங்களுக்கு நன்றி உணர்வை தெரிவிக்கிறோம். நம்மளை பற்றி நம்மளுக்கு நம்ம நன்றி உணர்வை தெரிவிக்கிறது இதோட ஆத்தர் கடைசி சாப்டராக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாம் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நம்மளுக்கு நன்றி உணர்வை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு நம்பிக்கையோட கண்டினியூஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம மனசு வச்சாதான் முடியும் இல்லையா? அதனால் முதல்ல நம்மளுக்கு நன்றி உணர்வை தெரிவிச்சுட்டு நம்மகிட்ட இருக்கிற மிக முக்கியமான 3 விஷயங்களை யோசித்து அதுக்கு நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிங்க. நம்மளுக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மேலே ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எந்த விஷயம் செஞ்சாலும் நம்ம ஒரு அதிக ஈடுபாட்டோடையும் சந்தோஷமாகவும் செய்கிறதுக்கு இது பெரிய வாய்ப்பாக நம்மளுக்கு இருக்கும். நன்றி உணர்வு அப்படிங்கிறது யார்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குதோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வ வளங்களும் அவங்கள நோக்கி வரும். அப்போ நம்ம மேலேயே நம்மகிட்ட நன்றி உணர்வு அதிகமாக இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற விஷயங்கள் இன்னமும் அபரிமிதமாக அதிகமாகும். அது நம்மகிட்ட சேரும். அதுதான் இன்றைக்குரிய பயிற்சி. எப்பயும் போல் முதல் 10 நபர்களுக்கு உங்களோட நன்றி உணர்வை தெரிவிச்சிருங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மாயாஜால கல்லை உபயோகப்படுத்தி கையில் குபேர முத்திரையை வச்சுட்டு அன்னைக்கு நடந்த பெஸ்ட்டான ஒரு விஷயத்துக்கு நன்றி உணர்வை தெரிவிங்க. நம்மளோட எய்மை நினச்சி பார்த்து அது சக்ஸஸ் ஆனதாகவும் அதுக்கு நிறைய பேர் கங்க்ராச்சுலேட் பண்ணி அது நம்ம சந்தோஷப்படுறதாகவும் அதுக்கு ஒரு நன்றி உணர்வை தெரிவிச்சிருங்க. மறுநாள் காலையில் நல்ல விதமான விடியல் அமையணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு நன்றி உணர்வை தெரிவிச்சுட்டு நம்ம தூங்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. நான் வசீகரமாக இருக்கிறேன் என்ற பெருமை நம் எல்லோருக்குமே உண்டு. ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு கோணத்தில் ஏதாவது ஒரு செய்கையின் போது வசீகரமாக தோற்றமளிப்பார்கள். அவ்வாறு உங்களை வசீகரமாக தோன்றச் செய்ய உதவிய 10 பொருட்களுக்கு நன்றி உணர்வை எழுதுங்கள். இப்பொழுது உங்களது குறிப்பேட்டில் நன்றி உணர்வை எழுதத் தொடங்குங்கள்.
இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்குள் செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஈர்ப்பு விதி பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிய சிலரின் அனுபவங்கள். வாருங்கள் அந்த அனுபவங்களை கேட்கலாம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். கேளுங்கள், நம்புங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி வாழ்க்கை சிறப்பானதாக மாறிய சிலரின் அனுபவங்களை பார்ப்போம். இந்தியாவின் மும்பையில் உள்ள சமிதா அவர்களின் அனுபவத்தை பார்ப்போம். அவரின் திருமண விழா கொண்டாட்டங்கள் முடிந்து வாழ்வில் எல்லாவற்றையும் ஒழுங்கமைத்த பிறகு ஒரு குழந்தையை அவர்கள் வாழ்விற்குள் கொண்டு வருவதுதான் அவர்களுடைய முன்னுரிமையாக இருந்தது. அவர்கள் ஒரு குழந்தை வேண்டும் என நினைத்தபோது ஏதோ காரணத்தால் குழந்தை அவர்களுக்கு கிடைக்காமல் போனது. எனவே அவர்கள் ஒரு மருத்துவரை அணுகினார்கள். குறிப்பிட்ட சில பரிசோதனைகளுக்கு உட்படும்படி மருத்துவர் அவர்களிடம் கூறினார். அவர்கள் ஏகப்பட்ட மருத்துவ சிகிச்சைகளுக்கு உட்பட்டார்கள். ஆனால் ஏன் கருத்தரிக்க முடியாமல் போகிறது என்பதற்கான காரணத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. குழந்தையை பற்றி பெற்றோரும் உறவினர்களும் அண்டை வீட்டார்களும் நண்பர்களும் அவர்களிடம் விசாரிக்கத் தொடங்கினார்கள். ஆனால் அவர்களால் எதுவும் கூற முடியவில்லை. திருமணமான அவர்கள் தோழிகளுக்கு குழந்தைகள் இருந்தார்கள். ஆனால் ஏனோ என்னுடைய குட்டி தேவதை எனக்கு கிடைக்கவில்லை என்று அவர்கள் சொல்லி ஏங்கினார்கள். கண்களில் கண்ணீருடன் அவர்களுடைய குட்டி தேவதைக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். மனம் தளர்ந்து போனார்கள். மிகவும் கவலைப்பட்டார்கள். ஒரு நாள் அவர்களின் மருத்துவர் அழைத்து அந்த ஆண்டு இறுதிக்குள் கருத்தரிக்காவிட்டால் IVF சிகிச்சையை துவக்க வேண்டியிருக்கும் என்று கூறினார். இச்செய்தி அவர்களை முற்றிலும் நிலைகுலையச் செய்தது. அந்த சிகிச்சைக்கு மிக அதிக செலவாகும் என்பதோடு முதல் முயற்சி வெற்றியில் முடியும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இருக்கவில்லை. அப்போது ஒரு சோதிடரை கலந்தாலோசிக்குமாறு அவர்களுடைய நெருங்கிய தோழிகளில் ஒருத்தி அவர்களிடம் கூறினாள். ஜோசியரின் அறிவுரை அவர்களுக்கு உதவக்கூடும் என்று அத்தோழி கருதினாள். அவர்கள் முதல் முறையாக முன் அனுமதி பெற்று ஒரு சோதிடரை பார்க்க சென்றார்கள். அந்த சந்திப்பு அவர்கள் வாழ்க்கையை மாற்றியது. அவர்களுடைய உடல்நல பிரச்சனையை அவரிடம் விளக்கிய போது அவர் இரகசியத்தின் ஈர்ப்பு விதியை பற்றி அவர்களிடம் பேசினார். ஆனால் அவர்களுக்கு இரகசியத்தின் ஈர்ப்பு விதி பற்றி முன்னாடியே தெரிந்துள்ளது. அப்போது ஜோசியர் அவர்களிடம் கேட்டார், இரகசியத்தை பற்றி உங்களுக்கு முன்பே தெரியும் என்றால் உங்கள் பிரச்சனையை எதுக்கு என்னிடம் கொண்டு வந்தீர்கள்? நீங்களாவே அதை தீர்த்து கொள்ளலாமே என்று அவர் கூறினார். இரகசியத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் வழிகாட்டினார். அக்கணமே இயற்கை முறையில் கருத்தரிப்பதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் திரும்ப அவர்களுக்குள் சொல்லிக்கொண்டார்கள்.
அன்றிலிருந்து அவர்கள் இரகசியத்தின் ஈர்ப்பு விதியை கடைப்பிடிப்பதை அன்றாட வழக்கத்தில் சேர்த்து கொண்டார்கள். இரகசியத்தின் ஈர்ப்பு விதியை கடைப்பிடித்த பிறகு ஒரு கர்ப்பிணி பெண்ணை எங்கு பார்த்தாலும் அவளை காணும் வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி கூறினார்கள். அவர்களுக்கு மகள்தான் பிறப்பாள் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் அவர்கள் அந்த மகளுக்காக ஆடைகளை வாங்கத் தொடங்கினார்கள். குழந்தைகளின் வளர்ச்சியை காட்டிய புகைப்படங்களை சேகரித்து அலைபேசியில் சேமித்து வைத்தார்கள். குழந்தைகளுக்கான சோப்பை பயன்படுத்த தொடங்கினார்கள். குழந்தையின் ஆடைகளை வைப்பதற்காக அவர்களுடைய அலமாரியில் இடம் ஒதுக்கினார்கள். அவர்களுடைய குட்டி தேவதைக்காக அவர்கள் தினமும் பிரார்த்தனை செய்தார்கள். ஏதேனும் நல்ல செய்தி உண்டா என்று உறவினர்கள் கேட்ட போதெல்லாம் ஒரு புன்னகையுடன் மிக விரைவில் எதிர்பாருங்கள் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்கள் மகள் ஏற்கனவே அவர்களிடம் வந்து சேர்ந்துவிட்டாள் என்பது போல அவர்கள் நடந்து கொண்டார்கள். அவர்கள் இரகசியத்தின் ஈர்ப்பு விதியை பயன்படுத்த தொடங்கி 9 மாதங்களுக்கு பிறகு வீட்டிலேயே கருத்தரிப்பு சோதனை ஒன்றை மேற்கொண்டார்கள். கருவுற்றிருந்ததற்கான முடிவு தெரிந்தது. எந்த மருத்துவ உதவியும் இல்லாமல் இயற்கையாகவே தாய்மை அடைந்திருப்பதை அப்பெண் உணர்ந்தாள். அவள் கண்கள் குளமாயின. மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டார்கள். எந்த மருத்துவ சிகிச்சைக்கும் உட்படாமல் கருவுற்றிருந்தது குறித்து அவர்கள் பெரிதும் மகிழ்ந்தார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த கர்ப்பகாலமும் எந்த பிரச்சனையும் இன்றி சென்றது. 9 மாதங்களுக்கு பிறகு ஒரு அழகான ஆரோக்கியமான பெண் குழந்தை அவர்களுக்கு பிறந்தது. ஒரு மகன்தான் பிறப்பான் என்று பலர் அவர்களிடம் சொல்லி வந்திருந்தனர். ஆனால் கருவுறுவதற்கு முன்பாகவே அவர்கள் மகளை கொடுத்த கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்பினார்கள். அதை அறிந்திருந்தார்கள். எனவே கருவுறுவதில் யாருக்கேனும் பிரச்சனை இருந்தால் அவர்களிடம் அப்பெண் கூறிக்கொள்ள விரும்புவதெல்லாம் இந்த ஒன்றைத்தான்: ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். எப்போதும் நேர்மறையாக இருங்கள். பிரபஞ்சத்திடம் கேளுங்கள். நீங்கள் கேட்டது ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டதாக நம்புங்கள். உங்கள் விருப்பம் எதுவானாலும் அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கேளுங்கள், நம்புங்கள், அப்போது பெறுவீர்கள். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. உங்களது இலக்குகளையும் நோக்கங்களையும் அடைவதற்கான திட்டமிடல் பயிற்சியை செய்யுங்கள். உங்கள் இலக்குகளை அடைவதற்கான இன்றைய பணிகளை உங்கள் குறிப்பேட்டில் எழுதுங்கள். இன்று மாலை உங்கள் குறிப்பேட்டை எடுத்து நீங்கள் திட்டமிட்ட பணிகளை செய்துவிட்டீர்களா என்று குறிப்பேட்டில் எழுதவும். விட்டுப்போன பணிகளுக்கான காரணங்களை ஆராயுங்கள். அதை எவ்வாறு முடிப்பது என்று திட்டமிடுங்கள். இந்த பழக்கம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களின் இலக்கை நோக்கி நகர்த்தி செல்லும். இனி உங்களது இலக்குகளுக்கான பணிகளை எழுதத் தொடங்குங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. 1 நிமிட பயிற்சிகள். இந்த வரிசையில் ஒரே 1 நிமிடம் பயிற்சியின் மூலம் நம் உடலை, இருதயத்தை சீர்படுத்தி கொள்ள உதவும் பயிற்சிகளை கற்று வருகிறோம். இதோ உங்களுக்காக இன்றைய 1 நிமிட பயிற்சி.
வணக்கம் நண்பர்களே, இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி.